எம்ஜிஆர் ஆட்சியில் ஜெயலலிதா, ஜெயலலிதா ஆட்சியில் சசிகலா, கருணாநிதி ஆட்சியில் ராசாத்தி அம்மாள், ஸ்டாலின் ஆட்சியில் சபரீசன், இப்படி இந்த தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் லீடராக சிலர் இருந்தாங்க. அந்த வரிசையில் ஜோசப் விஜய் ஆட்சியில் த்ரிஷா இருக்காங்களா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் உருவாகியிருக்கு. இந்த சந்தேகம் உருவாக சில அடிப்படை காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எலெக்ஷன் ரிசல்ட் அப்போது தாவேகா நல்ல லீடிங்கில் இருக்குது. அந்த டைமிங்லேயே ஜோசப் விஜயின் வீட்டுக்கு நேராக போய் வாழ்த்து சொன்ன சினிமா பிரபலம் த்ரிஷா மட்டும்தான். ஜோசப் விஜய் சிஎம்மாக பதவியேற்கும் போதும் சரி, இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்வு அன்னைக்கும் சரி, அடுத்து அவரோட சக நடிகர் அஜித் குமாரின் தாயார் அவங்க காலமான போது ஜோசப் விஜயோட சேர்ந்து போன ஒரே சினிமா நட்சத்திரம் த்ரிஷா மட்டும்தான். இப்படி த்ரிஷாவுக்கு இவர் ஜோசப் விஜய் கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த சந்தேகங்களை உருவாகியிருக்கு. இதன் மூலமாக திருச்சி கிழக்கு பை எலெக்ஷனில் த்ரிஷா நிற்கலாம், அவங்க தாவே கட்சியில் கூடிய விரைவில் ஏதாவது பொறுப்புக்கு வரலாம், அதன் மூலியமாக இந்த கட்சியில் மிகப்பெரிய ஆளுமையாக த்ரிஷா உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல யூகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. நாம் இது அந்த அளவுக்கு போகுமா, இல்லை இது என்ன மாதிரியான மூமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 40-50 வருஷம் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மிகப்பெரிய நட்பு இருந்துச்சு. ஜெயலலிதா சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு சீனியர் நடிகை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்த டைமிங்லேயே எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஜெயலலிதாவை கட்சிக்குள்ளே கொண்டு வர பல முயற்சிகள் மேற்கொண்டார். கட்சிக்குள்ளே அப்படின்னா அதிமுக கிடையாதுங்க, அப்போ அதிமுகன்ற கட்சி தொடங்கவே இல்லை. திமுகவில் ஜெயலலிதாவையும் கொண்டு வர அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண ஒருத்தர் அப்படின்னு பார்த்தா ஆர்.எம். வீரப்பன். இவர் எம்ஜிஆரோட ரைட் ஹேண்ட்னு சொல்லலாம், எம்ஜிஆரோட மனசாட்சின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எம்ஜிஆருக்கு மிக நெருங்கிய ஒரு நபராக ஆர்.எம். வீரப்பன் இருந்தார். இவர் சினிமாலேயே எம்ஜிஆர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக யாரையுமே அலோவ் பண்ண மாட்டார். ஜெயலலிதா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எம்ஜிஆர்கிட்ட க்ளோஸ் ஆகும்போது அதை கடுமையாக எதிர்த்தவர் ஆர்.எம். வீரப்பன். இதனாலேயே ஜெயலலிதாவுக்கும் ஆர்.எம். வீரப்பனுக்கும் மிகப்பெரிய ஒரு பனிப்போரே இருந்துச்சு. 1972 மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு அப்போ திமுக சார்பில் நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் ஜெயலலிதாவை திமுகவில் சேர்க்க எம்ஜிஆர் மிகப்பெரிய முனைப்பு காட்டினார். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணவர ஆர்.எம். வீரப்பன். அது வேண்டாம், அது செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. ஆர்.எம். வீரப்பனுக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு ஒரு புனித பிம்பம் இருக்குது. இப்படி ஒரு நடிகைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எம்ஜிஆர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பிம்பம் அடிப்படும், அது வேண்டாம் அப்படின்னு அவர் நினச்சதால் அவர் ஜெயலலிதாவுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கராக பல டைமில் இருந்தார். ஆனால் அதெல்லாம் மீறி ஜெயலலிதா அந்த கட்சியை கைப்பற்றினாங்க. அவங்க தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய முக்கிய புள்ளியாகவும் இருந்தாங்க. ஜெயலலிதாவோட வளர்ச்சியை யார் ஸ்டாப் பண்ணாங்களோ அதே ஆர்.எம். வீரப்பனை கூட வச்சுக்கிட்டே ஜெயலலிதா அடுத்தடுத்த ஸ்டேஜ் வளர்ந்தாங்க. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல். இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரிஷாவை ஜெயலலிதாவோட ஒப்பிடுறாங்க. ஆனால் ஜெயலலிதாவோட த்ரிஷாவை ஒப்பிட போதிய தகவல்களும் காலமும் இது அல்ல அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடு. இப்போ த்ரிஷாவை யாரோட ஒப்பிடலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சபரீசன், சசிகலா இந்த மாதிரியான ஆட்களோடு வேணால் நம்ம ஒப்பிடலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிஎம்க்கு பின்னாடி இருப்பாங்க, பல விஷயங்களை இவங்க தான் கையில் எடுத்து செய்வாங்க. அந்த இடத்தோட த்ரிஷாவை ஒப்பிட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவுமே இந்த காலகட்டத்தில் த்ரிஷா அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்வதற்கு எந்த டேட்டாவும் இல்லை. ஆனால் வருங்காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒப்பீடுமே நம்ம பேசப்படுது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் சும்மா நம்ம யாரையுமே யூகிக்க மாட்டோம். ஏன்னா ஜோசப் விஜயுடன் பலர் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க, சமந்தா நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் விட்டுட்டு த்ரிஷாவை மட்டும் நம்ம ஒப்பிடுறோம் அப்படின்னா அதற்கான காரணங்களை அவங்களே விட்டுட்டு போயிருக்காங்க. அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஈவெண்ட்ஸ்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே த்ரிஷாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம், அதுதான் அந்த காரணங்கள். அதை வச்சு தான் த்ரிஷா ஒரு மிகப்பெரிய சக்தியாக தாவேக்கால உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம். இந்த ஸ்டோரியில் ஆர்.எம். வீரப்பனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க எம்ஜிஆர் பக்கத்தில் ஜெயலலிதா வருவதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ண ஒரு நபராக இருக்காங்க. அப்படி
தாவேகா ஆட்சியில் யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல தான் ஆரம் வீரப்பனை நான் இங்கே கொண்டு வந்தேன். இப்போ இந்த 2 ஸ்டோரியில் எதெல்லாம் வந்து பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இதில் என்ன சேமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் காமனாக பாருங்கள், ஒரு அரசியல் தலைவருக்கு பின்னாடி ஒரு நிழல் உலக தலைவராக இயங்குறாங்க, இவங்க தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டியாக இருக்காங்க அப்படின்ட்டு சசிகலாவை சொன்னாங்க, சபரீசனை சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் த்ரிஷாக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் ஓரளவுக்கு சிமிலராக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி கரண்ட்டில் த்ரிஷா அதை செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம சொல்வதற்கு போதிய தகவல் இல்லை, டேட்டா இல்லை. ஆனால் அவங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாராலையும் மறுக்க முடியாது. எதெல்லாம் பொருந்தலை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஆரம் வீரப்பனை நான் பார்த்தேன் அப்படின்னா, ஆரம் வீரப்பன் அப்போயே ஒரு அரசியல் பொறுப்பில் இருந்தார், கட்சி பொறுப்பில் இருந்தார். ஆனால் த்ரிஷாவுக்கு அப்படி எதுவும் இல்லை. ஜெயலலிதாவை ஆரம் வீரப்பன் ஸ்டாப் பண்ண மாதிரி த்ரிஷாவை ஸ்டாப் பண்ண தாவேக்கால வேறு யாரும் கிடையாது. ஏன்னா ஆரம் வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த அந்த பகை கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான ஆதாரங்களும் டேட்டாவும் அவ்வளவு இருக்குது. ஆனால் த்ரிஷா கூட அப்படி பகைமை பாராட்ட தாவேக்கால யாருக்கும் தைரியம் கிடையாது, இல்லை அவசியம் கிடையாது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, த்ரிஷாக்கு இன்னும் கட்சியில் அந்தளவுக்கு முக்கியத்துவம் வரலை இன்றைக்கி தேதியில். நாளைக்கு வரும்போது யாரெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கே உட்காந்து யூகிக்க முடியாது. 2வது, எம்ஜிஆர் ஆதரவில் ஜெயலலிதா வந்தாலும் அவங்க தன்னோட சொந்த முயற்சியில் மிகப்பெரிய தலைவியாக உருவாகியிருக்காங்க. த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாலிடான ஒரு பதில் இல்லை. ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? த்ரிஷாவுக்கு தாவேக்கால அதீத இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் இனி வருங்காலங்களில் வரும், கட்சியில் மிகப்பெரிய முடிவுகளை த்ரிஷா எடுக்க வாய்ப்பு இருக்குது, திருச்சி கிழக்கில் த்ரிஷா நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை விஜய் அண்ட் த்ரிஷாவோட நட்பு சினிமா அளவில் மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி கட்சிக்குள்ளே த்ரிஷாவுக்கு அதிக முக்கியத்துவத்தை விஜய் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.